ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கண்மணி அன்புடன் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தேன்மொழி வந்து உள்ளே நம்ம அன்பும் கண்மணியும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு உடனே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. என்னம்மா, என்ன பண்ணட்டும், நான் தேன்மொழியையும் அன்பு சாரையும் அதாவது லாக் ஓப்பன் பண்ணி விட்டுடுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேன்மொழி கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம அதாவது காவேரி இருந்துட்டு, இங்கே பாரு தேனு, வேணவே வேணாம், அவங்க ரெண்டு பேரும் உள்ளே இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கட்டும்டி. அவங்க தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு ரெண்டு பேரும் விலகி தானே இருக்காங்க. கடவுளாக பார்த்து ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கு. அவங்க நல்லா பேசி புரிஞ்சுக்கட்டும், நீ கதவெல்லாம் திறந்து விட வேண்டாம், நீ கிளம்பி முதல்ல வீட்டுக்கு வாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்கம்மா சரிங்க, எப்படியோ உங்கள் மருமகனையும் மகளையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசி ஒன்று சேர்ந்தா பரவாயில்ல. ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டா என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ஒரு சண்டையும் நடக்காதுடி. நைட்டு நேரம் புருஷன் பொண்டாட்டி வேற. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே நடக்கிற பிரச்சனை எல்லாமே ஒரு கொஞ்ச நேரம் தாண்டி. பேசி தீர்த்துக்க வேண்டிய பிரச்சனையை நாம் இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டோம். சின்ன பிரச்சனை தானே, அவங்க பேசி எல்லாம் புரிஞ்சுப்பாங்கடி, நீ கிளம்பி வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. ஸோ கண்மணி வந்து அவங்க புருஷன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்றது தான் நம்ம காவேரியோட ஆசை. அது மட்டும் நடந்துடணும் கடவுளே, நான் முருகா நான் பாத யாத்திரை வரேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் வேண்டிக்கிறாங்க. ஸோ தேன்மொழியுமே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம கண்மணியும் அன்பும் கதவை தட்டி 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 பார்த்து ரொம்ப டயர்டாயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்புக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடுது. என்ன பண்ணலாம், ரொம்ப பசிக்குதே, வயிறு கடாமுடான்னு சவுண்ட் போட்டுக்கிட்டே இருக்குது, சீக்கிரமாக சாப்பாட்டை வயிற்றுல போடல அப்படின்னா அவ்வளோதாண்டான்னு சொல்லிட்டு என்னை திட்டுற மாதிரிலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு வந்து நினைக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம அன்பு ஒரு ஆப்பிள் இருக்குது, ஸோ அதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணுறாங்க. தெரியாமல் கையை கட் பண்ணிக்கிறாங்க, அது லைட்டாக டச் ஆகிடுது. ஸோ ரத்தமாக வருது. யதார்த்தமாக பார்த்து நம்ம கண்மணி பயங்கரமாக பதட்டமாயிடுறாங்க. அவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை சண்டைகள் எல்லாமே மறந்துட்டு சடான்னு ஓடி வந்து, என்னங்க ஆச்சு, பத்திரமா கட் பண்ண வேண்டாமா, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கட் பண்ணி கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு படப்படன்னு பேசிடுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை, அவங்க ரெண்டு பேரும் பேசுறதில்ல அப்படின்றது அவங்க மறந்து போயிடுறாங்க. ஸோ தன்னோட புருஷனுக்கு அடிபட்டுருச்சு, ரத்தம் வருது அப்படின்னு உடனே ஓடி வந்து அது பிளட்டெல்லாம் தொடச்சி விடுறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஞாபகம் வருது, சே அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டுடுறாங்க. சாரிங்க, ஏதோ தெரியாமல் வந்து. உடனேங்க நம்ம அன்பு இருந்துட்டு, கண்மணி உண்மையாகவே உனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மனசு தெரியுமா, உன்னை புரிஞ்சிக்காமல் நான் தான் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிரு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கண்மணிக்கு மனசு இளைக்கிறது. ஏன்னா நம்ம அன்பு வந்து திமுறா வீட்டை விட்டு போக சொன்னது, பாட்டிக்காக பேசுனது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் கோவமாக தான் இருந்தாங்க. ஸோ நம்ம கண்மணிக்கிட்ட அன்பு சாரி கேட்டதுமே கண்மணிக்கு மனசெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. சாரிங்க, நானும் உங்கள் பாட்டியோட வயசு வித்தியாசம் பார்க்காம அவங்கள கை ஓங்கியிருக்க கூடாது தான், இருந்தாலும் அவங்க பேசுனது எதுவுமே சரியில்லை, ரொம்பவே தரக்குறைவாக பேசுனாங்கல்ல, அதான் அதை எதையுமே என்னால் தாங்கிக்க முடியல, அதனால தாங்க நான் ஏதோ அப்படி கோவத்தில் அப்படி கையை ஓங்கிட்டேன், அதை எதுவும் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. இங்கே பாரு கண்மணி, எனக்கும் புரியுது, என் பாட்டியுமே ஓவராக பேசிட்டாங்க தான், என்ன பண்ணுறது, அவங்க வயசில் பெரியவங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம நீ கையை ஓங்கிட்டேன்ற கோவத்தில் தான் நானும் உன்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டேன், மன்னிச்சிரு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது அன்புமே சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்த சண்டை எல்லாமே மறந்துட்டு ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம கண்மணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு நேரத்தில் நம்ம அன்பை பிரிஞ்சு வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஃபீல் பண்ணியிருக்காங்க நம்ம கண்மணி. ஸோ இந்த நிமிஷம் இந்த விஷயம் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு கண்மணியும் சரி அன்பும் சரி எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. யதார்த்தமாக உள்ள ஸ்டோர் ரூமில் மாட்டிக்கிட்டு இங்கே நம்ம கண்மணியும் அன்பும் பேசி புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ அப்படியே தூக்கம் வந்துடுது. படுத்து ரெண்டு பேருமே பக்கம் பக்கம் படுத்துக்கிட்டு தூங்கிடுறாங்க. தூக்கத்தில் தெரியறதில்ல நம்ம கண்மணி அவங்க அதாவது அன்போட நெஞ்சு மேலே கை போட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. தெரியாமல் தான் போட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மறுநாள் காலையிலேங்க நம்ம அதாவது ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. யார், அபர்ணா, அதுக்கப்புறம் நலன், சின்னசாமி, பெரியசாமி, நம்ம ஜீவான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. ஜீவா இருந்துட்டு சின்னசாமி கிட்ட கேட்குறாங்க, என்ன சின்னசாமி, இன்னும் அன்பும் கண்மணியும் வரலையா
அவங்க எனக்கு கால் கூட பண்ணவே இல்லையே, ஃபோன் பண்ணாலும் ரிங் போகுது, ஆனால் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னாச்சுன்னு தெரியலையே அவங்களுக்கு, ஒரு வேளை உடம்பு முடியாமல் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா வந்து இங்கே கேட்கவும், உடனே இங்கே நம்ம சின்னசாமி இருந்துட்டு, என்னமோ ஐயா, அவங்க நடந்துக்கிற விதமே எனக்கு பிடிக்கவே இல்லை தம்பி. ஏன்னா இந்த ஹோட்டலில் நிறைய, அதாவது இந்த ஹோட்டல் மேலே நிறைய கடம் இருக்குது, எப்படியாவது கடத்தை கழிக்கணுன்ற நோக்கத்துலேயே அவங்க இல்லவே இல்லை. இந்த இதுக்கு அன்பு என்னடானா, பிரியாணி செய்கிறன்ற சாக்கில் ஒட்டுமொத்த மிளகாத்தூளியுமே கொட்டி காலி பண்ணது இல்லாத மட்டும் இல்லாமல் அந்த சாப்பாட்டை யாருமே சாப்பிட முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. வர கஸ்டமர் எல்லாமே ஓடி தான் போகிறாங்க. அவங்க 2 பேருமே எனக்கு பிடிக்கல சார். நீங்கள் தேவையில்லாமல் அவங்கள இந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து அறிமுகப்படுத்துனதே ரொம்ப தப்பு தான். இந்த ஹோட்டல் ஏற்கனவே கடத்தை மூழ்கி கிடக்குது. இந்த ஹோட்டலை எப்படியாவது மீட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கோம். கஸ்டமர்ஸுமே அதுக்கு தகுந்த மாதிரி வர்றது கிடையாது. இந்த கண்மணி என்னடானா, எல்லா குவாலிட்டிஸுமே நல்லா இருக்கணும், ஆனால் விலையும் குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மலிவான விலையில் உள்ள பொருளெல்லாம் வாங்கி ஹோட்டலுக்கு சமைக்க சொல்கிறாங்க. அந்த மலிவான பொருளில் என்ன சத்து இருக்கும், என்ன தான் ருசி இருக்கும், கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த கண்மணி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்களும் துணையாக இருக்கீங்களே ஜீவா தம்பி. எனக்கு என்னமோ இந்த கண்மணியும் அன்பும் இந்த ஹோட்டலில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஹோட்டல் வந்து கடனை அடைக்கவே அடைக்காது, இன்னும் கடனில் மூழ்க தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவா இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, அப்படிலாம் பேசாதீங்க, கண்டிப்பாக கண்மணியும் அன்பும் சேர்ந்து இந்த ஹோட்டலோட கடனை எல்லாத்தையுமே அடிச்சிருவாங்க. அதுக்கான பிளான் எல்லாமே கண்மணி பக்காவை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க நல்லா செயல்படுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலையே இங்கே அபர்ணா, சார் இங்கே வாங்க சார், இங்கே வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக கத்துறாங்க. ஸோ ஏன்னா அபர்ணா இங்கே நம்ம கண்மணியும் அன்பும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் படுத்துக்கிட்டு கையை போட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நைட் ரொம்ப நேரம் முழிச்சுக்கிட்டு இருந்ததுனால இப்போ வரைக்குமே காலையில் 7 மணி ஆயுமே 2 பேருமே எந்திரிக்கவே இல்லை. ஸ்டோர் ரூமுக்கு இங்கே நம்ம அபர்ணா போயிருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகி போய் நின்று தான் உடனே இங்கே ஜீவாவை கத்தி கூப்பிடுறாங்க. ஏன்னா நம்ம அபர்ணாக்குமே பயங்கர அதிர்ச்சி. இவங்க 2 பேரும் இப்படி க்ளோஸாக படுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கண்மணிக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு, அன்பை நம்ம லவ் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ என்னடானா இதுங்க 2ம் கட்டிப்பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கேன்ற ஒரு பொறாமை, அது மட்டும் இல்லாமல் அதிர்ச்சி கூட. உடனே எல்லாருமே சின்னசாமியிலேருந்து பெரிய சாமி வரைக்கும் எல்லாருமே ஓடி வராங்க. ஸோ இங்கே என்ன அபர்ணா, எதுக்காக இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு நலன் கேட்குறாங்க. உடனே இங்கே அபர்ணா இருந்துட்டு, அங்கே பாரு நலன் சார், நீங்களும் பாருங்கள் சார், என்ன கூத்து நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, இப்படி இவங்க 2 பேரும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். இவங்களுக்கு நீங்கள் கோட்டர்ஸுமே கொடுத்தீங்களே, போயிட்டு இவங்க எங்கேயோ ஒன்று இப்படி இருக்க வேண்டியது தானே, எதுக்காக இப்படி இருக்காங்க? நான் முதல்ல அன்பு சார் இந்த ஹோட்டலுக்கு வந்தப்போ ரொம்ப நல்லவர், நல்லா சமைப்பார், இந்த ஹோட்டலோட கடனை ஒட்டுமொத்தத்தையுமே 2 பேருமா சேர்ந்து அடிச்சிருவாங்கன்னு சொல்லி நினச்சா, இவங்க 2 பேரும் ஜாலியாக ஜம்முன்னு இருக்கிறதுக்கு ஸ்டோர் ரூம் தான் இவங்களுக்கு கிடச்சிருக்கு, ஏன் வேறு வீடு லாட்ஜ் எதுவுமே இவங்களுக்கு கிடைக்கலையான்ற மாதிரி ஹோட்டலுக்கு வேலைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருமே எங்கள் அன்பையும் நம்ம கண்மணியும் தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. தேன்மொழி கொஞ்சம் லேட்டாக தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பெரிய பிரச்சனையே போய்கிட்டு இருக்கு. ஜீவாவுக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. கண்மணியையும் அன்பையும் நம்ம எவ்வளோ நம்பணும், ஆனால் இவங்க வேறு மாதிரி இருக்காங்களே. அன்புமே சமைக்கிற விதத்தில் சரியாகவே இல்லை, ஆனால் கண்மணி ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சேன். அவங்களும் ஏதாவது பண்ணி இந்த கடனை அடிச்சிருவாங்கன்னு சொல்லி நினச்சா, இவங்க 2 பேருமா ஒன்று சேர்ந்து இங்கே இவ்வளோ பெரிய கேவலமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா ரொம்பவே அசிங்கமாக நினைக்கிறாங்க அவங்கள பற்றி. உடனே இங்கே பெரியசாமி இருந்துட்டு, நலன் அவங்க 2 பேரையும் எந்திரிக்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே நலன் இருந்துட்டு, யோ எந்திரியா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து முகத்துலேயே ஊற்றுறாங்க. உடனே கண்மணியும் நம்ம அன்பும் எந்திரிச்சு உட்காடுறாங்க. காஃபி கொடுக்காம யார் என் மேலே தண்ணி ஊற்றுனது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம ஜீவா முறைச்சி பார்க்குறாங்க. உடனே சின்னசாமியும், ஆமாம் உங்களுக்கு பெட் காஃபி கேட்குதோ, பெட் காஃபி, புது பொண்ணு புது மாப்பிள்ளை உங்கள் 2 பேரையுமே ஃபர்ஸ்ட் நைட் ரூமை ரெடி பண்ணி உங்களை ஏதோ நாங்கள் உள்ளே விட்டு ஃபர்ஸ்ட் நைட் நடத்துங்கப்பான்னு சொல்லிட்டு விட்ட மாதிரியும், காலையில் எழுந்திரிச்சி காஃபி கேட்குற மாதிரி கணக்காக தானே இருக்குது, என்ன கூத்து இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சின்னசாமி வந்து ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. உடனே நம்ம கண்மணியும் அன்பும் உடனே எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க. ஐயோ
ஜீவா நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே ஜீவா இருந்துட்டு நாங்களாம் வந்து ரொம்ப நேரம் ஆகுது 7 மணி ஆகியுமே 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் கண்மணி உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல்ல, அப்படி இருக்கிறப்போ அன்பு ஏன் இப்படி க்ளோஸாக இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் ஏன் இங்கே தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வீடுன்னு ஒன்று கோட்டர்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்குல்ல, ஏன் இப்படியே நான் அசிங்கப்படுத்துறீங்க? உங்களை நம்பி தான் நான் இந்த ஹோட்டல் மேலே நம்பிக்கையே வச்சேன். கண்டிப்பாக எப்படியாவது எப்பாடுபட்டாவது இந்த கடனை எல்லாத்தையுமே கழிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனால் என் நம்பிக்கை எல்லாத்தையுமே நீங்கள் குழி தோண்டி புதைச்சிட்டிங்க. நீங்கள் 2 பேரும் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் இங்கே ஜீவா வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. உடனே அன்பு இருந்துட்டு, ஐயோ ஜீவா சார் நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க சார். நீங்கள் உண்மையாகவே எனக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பீங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் அதில் நீங்கள் ஒரு பர்சன்ட் கூட இல்லவே இல்லை. என்னுடைய நம்பிக்கைக்கு நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்க. அதுக்கு எதிராக நடந்துக்கிட்டீங்க. நீங்கள் கண்டிப்பாக நல்லா சமைச்சு கஸ்டமரை இழுத்து எப்படியாவது பெரிய அதாவது இந்த ஹோட்டலில் பெரிய லெவலுக்கு கொண்டு போவீங்கன்னு நினச்சேன். ஆனால் பிரியாணி செய்கிறதுல மிளகா தூளை கொட்டி வர 1-2 கஸ்டமரை கூட வரவிடாமல் பண்ணிட்டீங்க. அப்போ கூட நான் உங்களை எதுவுமே அவ்வளோவா பேசலை, கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை தான் சொன்னேன். அதுக்கே அதாவது நீங்கள் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டீங்க. இப்படி ஹோட்டலை பற்றி நீங்கள் யாருமே கவலைப்படாமல் இருக்கீங்க. உங்களை நம்பி தான் நான் இருந்தேன். ஆனால் நீங்களும் இப்படி பண்ணால் எப்படி அன்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜீவா வந்து சொல்கிறாங்க. கண்மணி இருந்துட்டு, ஜீவா ஒரே நிமிஷம் நாங்கள் சொல்கிறத கேளு ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்பர்னாக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏன்னா அன்பு ரூட் விட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா எங்கள் அப்பர்னா, இவங்க 2 பேருமே ஹக் பண்ணிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறது எதுவுமே எங்கள் அப்பர்னாக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ இங்கே நம்ம கண்மணிக்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லை, வேறு யார் கூடயே கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இப்போது அன்பு சார் அவர் ரொம்ப நல்லவராக தான் இருந்தார், அவர் நல்லவர் தான், ஆனால் நீங்கள் தான் அவரை கூப்பிட்டு ஏதோ அவரை மசக்கிட்டீங்க. உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு. அப்படி இருந்துமே அன்பு சாரை எப்படியாவது உங்கள் பக்கம் இழுக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா, அசிங்கமாகவே இல்லையா? அது மட்டும் இல்லாமல் தொழில் நடக்கிற இடத்துல நீங்கள் 2 பேருமா ஒன்று சேர்ந்து ஒரு ரூம் கட்டி பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி தான் மனசு இதெல்லாம் பண்ணுறதுக்கு வருது? அது மட்டும் இல்லாமல் ஜீவா சார் ரொம்பவே அவர் மன உளைச்சலில் இருக்கார். அவங்க அப்பாவுக்கு அப்புறம் எப்படியாவது இந்த ஹோட்டலை பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. இந்த ஹோட்டலில் உள்ள எல்லாரையுமே எப்படி மாங்கன்னு வேலை வாங்குறீங்க. ஆனால் இது மட்டும் உங்களுக்கு எங்கே இருந்துங்க, எப்படிங்க உங்களுக்கு மனசு வந்துச்சு இப்படி பண்ணுறதுக்கு? இப்படி ஒரு அவமானத்தை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. போதும் நிறுத்துறீங்களா? எல்லாரும் பேசி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம கண்மணி அப்போ தான் தேன்மொழி வராங்க. ஐயோ ஏதோ பிரச்சனை போலையே. உடனே தேன்மொழி வந்து நின்றுடுறாங்க. உடனே ஜீவா கிட்ட நம்ம கண்மணி வந்து, இங்கே பாரு ஜீவா, நான் அதாவது எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, நாளைக்கு ஏதாவது ஆர்டர் போடுறதுக்காக ஸ்டாக் தான் செக் பண்ணுறதுக்காக நான் ஸ்டோர் ரூம் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் இவருமே ஏதோ உளுத்த பருப்பு அரிசி ஊற வைக்கணுன்றதுக்காக அதை எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. அவர் இருக்கிறதுமே நான் கவனிக்கவே இல்லை. நாங்கள் 2 பேரும் உள்ளே இருக்கிறது தெரியாமல் யாரோ லாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. உடனே இங்கே நலனும் அப்பர்னாவும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. யார் ஃபஸ்ட்டு எங்களை லாக் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நலன் இருந்துட்டு, நானும் அப்பர்னா தான் லாக் பண்ணோம். ஸ்டோர் ரூம் வந்து ஓப்பன்லேயே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லாக் பண்ணிட்டு போனோம். நீங்கள் உள்ளே இருக்கிற விஷயமே எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு. தெரியாதுன்னா நீங்கள் பார்த்துருக்கணும் உள்ளே யார் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அது எதுவுமே பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க. ஃபோனை நாங்கள் 2 பேருமே வெளியவே விட்டுட்டோம். நாங்களும் தட்டி பார்த்தோம் கதவை, யாருமே வந்து திறக்கவே இல்லை. பசியோட அப்படியே நாங்கள் ஆளுக்கு ஒரு பக்கமாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எப்படி நடந்ததுன்னே தெரியாமல் கை பட்டிருக்கோம். அதுக்காக இப்படி கூட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க. யதார்த்தமாக நடந்ததுக்கு நாங்கள் ஏதோ 2 பேருமா சேர்ந்து தப்பு செய்கிற மாதிரி நீங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு மாதிரி எங்கள் மேலே பழி போட்டு பேசுகிறீங்க. இதுக்கப்புறம் யாராவது இப்படி பேசுனீங்கன்னா அவ்வளோதான். இந்த ஹோட்டல் எப்படியாவது நல்ல நிலைமைக்கு வந்துடணுன்றதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை வச்சே எங்களை நீங்கள் அவமானப்படுத்தாதீங்கன்ற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. ஸோ ஜீவா இருந்துட்டு, ஓ சாரி கண்மணி, நான் கூட ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன், மன்னிச்சிரு கண்மணி, மன்னிச்சிரு அன்பு, ப்ளீஸ் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க ஜீவா சார், நான் அதெல்லாம் எதுவும் நினைக்கவே இல்லை, யதார்த்தமாக நடந்து தான் இது அப்படின்னு சொல்லிட்டு.
உடனே இங்கே அபர்ணா இருந்துட்டு, "எங்க பாருங்க கண்மணி, இதுக்கப்புறம் நீங்கள் அன்புக்கிட்ட கொஞ்சம் விலகி இருங்க. ஏன்னா நான் அன்பை லவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கண்மணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அபர்ணா, இங்கே பாருங்க, தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பேசாதீங்க. உடனே அபர்ணா இருந்துட்டு, நீங்கள் எதுக்காக கோவப்படுறீங்க? அன்பை தானே நான் லவ் பண்ணுறேன். உங்களுக்கு என்னங்க, உங்கள் புருஷனாவை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாங்க. ஆமாடி, அது ஏன் புருஷன் தான். ஏன் புருஷனை தான் நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்கிட்டே சொல்கிற. இதுக்கப்புறம் இப்படி சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா இருந்துட்டு, என்ன சொல்கிறீங்க கண்மணி, உங்கள் ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டேன் ஒட்டுமொத்த ஹோட்டலில் இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக்காக வராங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.